ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 பத்தி தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேத்தே நான் வீடியோ போட்டிருந்தேன். 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒருத்தர் எலிமினேஷன் பண்ணோம். அது யாருன்னு சொல்லிட்டாங்க. சாச்சனா பாவம். அந்த பொண்ணு வந்து சும்மா தாங்க இருந்தது. அந்த பொண்ணை தேவையில்லாம வெளியே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் தான். ஏன்னா ஒரு நாள்ல ஒருத்தரை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இதுல வேற மக்கள் ஓட்டு போட்டு தான் வெளியே அனுப்பணும். அந்த ஒரு சீனே இல்லாம முதல்ல ஒரு பொண்ணை வெளியே அனுப்புறது தப்பு. அதுக்கு எதனா சீக்ரெட் ரூம் எதனா வச்சிருந்தா கொஞ்சம் ஃபேரா இருக்கும். பட் பரவாயில்ல. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, லைவ்ல ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ ஆன் த ஸ்பாட்ல பார்த்துட்டு உடனே வந்து ரிவ்யூ பண்றேன். ஃபேட்மேன் வந்து தரமான சம்பவம் பண்ணியிருந்தாப்புல. முதல்ல என்ன ஒன்று ஆச்சுன்னா, எல்லாரையும் வச்சு செல்ஃப் இன்ட்ரோ தான் கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருந்தாங்க எல்லாருமே. தீபக்கு, ஃபேட்மேனு, அதுக்கப்புறமேட்டு தர்ஷா குப்தா, இவங்க எல்லாருமே, ஒரு ஜாக்லின், இவங்க எல்லாருமே வந்து ஒன்னா உட்காந்து பேசியிருந்தாங்க. கடைசியில் அது எப்படி மாறிச்சுன்னா, அந்த 24 ஹவர்ஸ்ல ஒருத்தர் வெளியே அனுப்பணும்னு சொல்லி நேற்று விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தார்ல, அந்த விஷயத்தை அப்படியே மாத்தி விட்டானுங்க. அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சிட்டானுங்க. ரவுண்டா உட்கார வச்சுட்டு இவனுக்கு வந்து தீபக் வந்து ஹோஸ்ட் பண்றாப்புல ஷோவை. மீதி பேர்கிட்ட எல்லாம் வந்து கேட்கிறாரு, நீங்க இந்த ஷோல இருக்கிறதுக்கு உங்களோட தனித்துவமான விஷயத்த சொல்லுங்க, நீங்க எதுக்கு இந்த ஷோல இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு விட்டு அவரோட பழைய அந்த இதுலயே ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஹோஸ்ட்னு இன்னும் நினப்பிலேயே உட்காந்துன்னா அந்த ஷோ ஹோஸ்ட் பண்றாப்புல. அது எதுக்கு பண்றாருன்னே தெரியல. அதுல ஃபர்ஸ்ட் பேசுறது வந்து தர்ஷா குப்தா. சரி, தர்ஷா குப்தா வந்து சும்மா விளையாட்டா தான் கேட்கறாங்கன்னு சொல்லி பேசி விட்டாங்க. கடைசியில வந்து எல்லாரும் கொஞ்சம் சீரியஸா சொல்ல தர்ஷா குப்தா, எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் இன்னொரு வாட்டி சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது தீபக் அதை காதலியா வாங்கல. கடைசியில எல்லாரும் பேசி முடிச்சுட்டு போயிட்டதுக்கு அப்புறமேட்டு தர்ஷா குப்தா தனியா சொல்லிட்டு இருக்கும் போது தீபக் போய் கேட்கிறாரு, சொல்லுங்க எதனா ஒரு விஷயம் தான் சொல்லுங்கன்னா, நான் அப்ப சொல்லும் போது நீங்க கேட்கல, இப்ப எதுக்கு வந்து கேட்கறீங்கன்ற மாதிரி மூஞ்சலச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. கடைசியில அதை பேசி சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ ஓகே தான். பட் ஆனா ஸ்டார்டிங்லேயே ஒரு தரமான சம்பவம் பண்ணி விட்டாப்புல ஃபேட்மேன் தான் இதுல முக்கியமான காரணமே. இந்த ஒரு சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், இதான் முக்கியமான காரணம். ஓகே ஃபைன், ஃபேட்மேன் அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு 24 ஹவர்ஸ்ல ஒருத்தரை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து எனக்கு இப்போ கூட அதுதான் யோசிச்சுட்டே இருக்கேன். இது என்ன ஷோடா, இது எதுக்குடா 24 ஹவர்ஸ்ல இது வரைக்கும் எந்த ஒரு பிக் பாஸ் ஹிஸ்டரியிலுமே இல்லாத ஒரு விஷயத்த 24 ஹவர்ஸ்ல ஒருத்தர் வெளியே அமைச்சிருக்காங்க. பிக் பாஸை தான் கேட்கணும். நம்மளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இந்த விஷயத்துல. சரி ஓகே ஃபைன், இதுக்கப்புறம் விளையாடுறவங்களாம் நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜாக்லின் வந்து அவங்களோட ஃபேஸை வந்து ரிசர்வ் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாத்துலயும். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்ப்போம், ரொம்ப பண்ணிட்டாங்கன்னா ஓவரா பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா பார்க்கலாம் அடுத்த என்ன லைவ்ல வருதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்து அப்டேட் கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லவ் யூ, பை.